கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டோட பெரிதான கிருபையினாலே நம்ம பிலிப்பியர் தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் வன்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் வன்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் வன்மையிலே பாக்கியவான்கள். ஒவ்வொரு நாளும் உமது சந்நிதியில் ஆறுதல் காத்திருப்பார்கள். ஆமென், காத்திருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் வன்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. கண்ணீர் பாதை நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீர் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென், சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆமென், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரோட பெரிதான 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 கிருபையினாலே எங்கம்மா பிலிப்பியர் வாசிக்க ஆரம்பிக்கிறோம். உங்க எத்தனை பேருக்கு தெரியாது, இது செகண்ட் ஸ்டடி. ஏற்கனவே ஒரு ஸ்டடி நான் உங்களுக்கு ஆரம்பிச்சு முடித்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது செகண்ட் ஸ்டடி. சரி, இதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன் செகண்ட் ஸ்டடிங்கிறதுக்கு காரணம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 1 வசனம். எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாய். புரிஞ்சுக்கிச்சா? நீங்க கேட்கலாம், ஏன் திரும்ப எதை எடுக்கிறீங்கன்னா, எழுதினது எனக்கு கஷ்டம் கிடையாது, நீங்க எதை இன்னும் புரிந்து கொள்ளணுங்கிறத நோக்கம். சரி, இதனுடைய கீ வசனத்தை முதல் பார்க்க போயிடும். 3வது அதிகாரம் 1 வசனம் இப்ப நம்ம பார்த்தோம். கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். ஃபர்ஸ்ட். 2வது கீ வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கு. 2வது கீ, இது அதோட முக்கியமான கீ. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யார்தொரு ஆறுதலும், அன்பில் யார்தொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும். ஆவியின் ஐக்கியம் தான் ஒன்னஸ். ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம எல்லாரும் ஆண்டோட சர்க்கார கட்டி வைத்திருக்கிறார். ஒன்றாக டைட்டா கட்டி வைத்திருக்கிறார். இந்த ஒன்றாக கட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு அப்புறம் நம்ம செய்திக்குள்ள போகிறோம். ஆழமான சத்தியத்தை முதல்ல நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கப்புறம் செய்திக்குள்ள போக இருக்கிறோம். முதல்ல இது உயிர்த்தெழுதலுக்கு உள்ள அர்த்தம். உயிர்த்தெழுதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23வது வசனத்துல ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியானவர் மூலமாக பவுல் எழுதி வைக்கிறார். வாசிப்போமா? அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து.
முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் உயிர் தெழுந்துட்டார், பரவத்துக்கு போயிட்டார், பிதாவுடைய வலது வாசல் அமர்ந்திருக்கிறார், இன்னைக்கு நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா பவுல் ஒரு காரியத்தை இதுல இணைத்து சொல்லுகிறார். என்னத்தை இணைத்து சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதற் பலனானவர் கிறிஸ்து, அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது இனிமேல் நடக்கக்கூடிய காரியம். சரி, இத நம்ம புரிந்து கொள்வதற்கு இது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேவியராகமம் 23வது அதிகாரத்துல, லேவியராகமம் 23வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு சத்தியத்தை ஆவியானவர் வச்சிருக்கார். இஸ்ரேல் மக்கள் யார் அப்படின்னா, நமக்கு நிழலானவர்கள், திஷ்டாங்கமாக எழுதப்பட்டது. திஷ்டாங்கமான அதெல்லாமே திஷ்டாங்கம் என்ன சொல்லுங்க, அது நிழல், நிஜம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதல்ல அதுக்குரிய வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். நிழல் நிஜம்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நிழல்ங்கிறது என்ன, நிஜங்கிறது என்ன? கொலைசீர் எடுத்துக்கொள்ளும். கொஞ்சம் பல இடங்களுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன். நான் உங்களுக்கு திரும்ப சொன்னேன், இது ஆழமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் இங்க உட்கார்ந்து எடுத்துக்கணும். கொலைசீர் 2வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாள், இப்ப நம்ம பக்கத்துல பண்டிகை நாள், மாத பிறப்பு, ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பனாக, அவைகள் வருங்காலத்திற்கு நிழலாயிருக்கிறது. வருங்காலம் லேவியராகமத்துல நம்ம பார்க்கிறது ஒரு காலத்துல சொல்லப்பட்டது. ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பொருள் கிறிஸ்துவை பற்றியது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டது. திரும்ப உங்களுக்கு நான் சொன்னேன், கிறிஸ்துவை பற்றது நீங்க நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கணும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல ஒரு பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23 வசனம், அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து. அந்த முதற் பலனானவரை நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் ஒரு பிரயாணத்தில் இருந்தாங்க, பாடுகள் வழியா வந்தாங்க. எகிப்துங்கிற உலகம், எகிப்துல இந்த காலவாசல் இருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சு. நடந்து 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 40 வருஷம் வந்தாச்சு. நடந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள பிரவேசிச்சுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு வானத்திலிருந்து வந்த மன்னா நின்றுச்சு. இவங்க தான் என்ன செய்யணும், ஆகாரத்தை பயிர் செய்யறாங்க. பயிர் செய்துட்டு அவங்க வர்றாங்க. வரும் பொழுது 23வது அதிகாரம் 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்தாச்சு. பழைய ஏற்பாட்டில் அந்த தேசம் பாலும் தேனும் முடிகிற தேசம் நமக்கு பரவராஜ்யம், அதான் நிஜம். அதன் வெள்ளாமை அறுக்கும் பொழுது நல்லா விளைஞ்சிருச்சு, ஒரே சந்தோஷம். இவ்வளவு நாள் நம்ம மண்ணாவே சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஒரே டேஸ்ட், இட்லி ஒரே இட்லி, அந்த இட்லி சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. இப்ப நமக்கு நம்ம பயிர் போட்டிருக்கிறோம், இனி நமக்கு சாய்ஸ். இன்னைக்கு பரோட்டா போட்டாலும் போடலாம், சப்பாத்தி போட்டாலும் போடலாம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணாலும் பண்ணலாம். சாய்ஸ் நம்ம கொடுத்துட்டார் ஆண்டவர். அதன் வெள்ளாமை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர் கட்டை ஆசன. கதிர் கட்டு, கட்டுனா ஒண்ணு கிடையாதுங்க. கட்டுனா ஒரு சேர்ந்ததான் கட்டு. அதாவது ஒரு இவ்வளவு தூரத்துக்கு எடுத்துருவாங்க, அது ஒரு கயிறு வச்சு ஒரு கட்டு கட்டிருப்பாங்க. அதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து. அந்த கதிர்கட்டுல இருக்கிற ஒண்ணு பரலோகம் போயிடுச்சு, பிதாவுடைய வலது வருஷத்துல அமர்ந்திருக்கு. இப்ப ஒன்ன கட்டி வைக்கிறது ஆவியானவர். அதான் அடுத்து வருது 11வது வசனம், லேவியராகமம் 23வது அதிகாரம் 11வது வசனம், உங்களுக்காக அது அங்கீகரிக்கும்படி. நம்மள பரலோகம் போறதுக்கு ஆண்டவர் அங்கீகரிக்கும். எல்லாம் ரைட்டு தான், இயேசு ரத்தத்தை கழுவப்பட்டுச்சு, ரைட்டு தான். நமக்கு ஊழியம் கொடுத்துட்டாரு, ரைட்டு தான். யாக்கோபு நிருபத்தை ஃபுல்லா கேட்ட முடிச்சாச்சு. எனக்கெல்லாம் முடிக்கும் போது ஒரு சந்தோஷம், இவ்வளவு சத்தியத்தை ஆவியானவர் வெளியிட்டிருந்தார். அது 2 வகையான சந்தோஷம் எனக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப இங்க அநேகருங்க இருக்கீங்க, சிலர் வருவீங்க, வரமாட்டீங்க, கேட்பீங்க, கேட்க மாட்டீங்க, அது வேற. ஆனா அத்தனை பேர் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் கேட்கிறாங்க, அதனால நான் இன்னும் அதிகமாக என்ன செய்யறேன், உழைக்கிறேன். டேபிள் ஒர்க்,
நீங்க கேட்டுட்டு போயிருவீங்க. நான் அத்தனை வசனங்களையும் கேட்டு இப்ப உங்களுக்கு நான் சொல்ற சத்தியம் என்னன்னா, நேற்று சாயங்காலம் நான் எம்டி ஜெகன் பிரதருடைய செய்தியை கேட்டிருக்கேன். அவர் இந்த வார்த்தையை சொன்னார். அதுவரை எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், இது சூப்பரான ஒரு மேட்டரா இருக்கு. இதை இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தோம். ஏன்னா நம்ம கீ வார்த்தையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் ஏக சிந்தை, ஒரே சிந்தை, கட்டுக்குள்ள ஒன்னாதான் இருக்கும், வேற இருக்க முடியாது. ஏக அன்பு உள்ளவர்களாய் இசைந்து ஆத்துமாக்களுக்கு ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷம். அந்த ஒன்னஸ் கட்டுக்குள்ள எனக்கு ஒன்னா தான் இருக்கும். அது இஷ்டத்துக்கு ஆட முடியாது. அப்ப இந்த கட்டை எங்க கொண்டாந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேவியராகமம் 23வது அதிகாரம் 11. உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும். ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கர்த்தருடைய சந்நிதியிலே அசைவாட்ட கடவுள். அசைவாட்டுறதுனா அப்படியே அசைவாட்டு அந்த கட்டு. இப்ப நான் எங்களுடைய வயல்ல விளைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆசிரியர் பார்த்துட்டு, டாக்டர் நல்லா இருக்கீங்களா, பிரைஸ்லாம் கொண்டாங்க உங்க கட்டான்னு வச்சு ஆட்டுறாரு. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது இது வந்து நிழல். நிஜங்கிறது இனி வரப்போகிற காரியம். அது கிறிஸ்துவ. இப்ப கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்துட்டார். இன்னைக்கு நமக்கு தேவை என்னன்னா ஒன்னஸ். சரி, ஒன்னஸை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப அடுத்து இந்த வசனத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். ரைட், பாப்போமா? கீ வசனத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப ஐக்கியம்ங்கிறது நான் அப்ப உங்களுக்கு சொன்னேன். 2 காரியத்தை உங்களுக்கு ஆழமா சொல்லிக் கொடுக்க போறேன். ஒரு சந்தோஷம், ஐக்கியத்தை என்ன பார்க்கிறோம். ஐக்கியத்துல உலக மக்களுக்கு ஐக்கியம் இருக்கா? எஸ், 100% எஸ். அவங்க ஒரு சில அசோசியேஷன் வச்சுப்பாங்க. YMCA, வைஸ் மேன் சொல்ல நிறைய கரடுகளா தான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். யங் கிறிஸ்டியன் அசோசியேஷன் YMCA போட்டு வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் ஒரே அன்பா இருப்பாங்க. அதை ஒருத்தர் பிரசிடென்டா செலக்ட் பண்ணுவாங்க. அவர் பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாரு. ரோட்டரி கிளப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ரோட்டரி கிளப் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உயிரை கொடுத்து தான் அந்த கிளப்புக்காக வேலை செய்வாங்க. ஒருத்தரை குறித்து நான் சொல்லாம இருக்க முடியாது. டாக்டர் அசோகன் இந்த ஊருக்கு வந்தார். வரும்போது அவ்வளோ ஒரு சர்ஜிக்கல் ஸ்கில்லோட வந்தார். அவருடைய மைண்ட் ஃபுல்லா சர்ஜரி. எங்க அப்பா பண்ணி ஒரு கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை என்னைய கூப்பிட்டு, எப்பா உங்க அப்பா பண்ணது காரணம்னா இதான் ரீசன், அன்னைக்கு சர்ஜரி பண்ணும்போது என்னையும் கூட வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு சர்ஜரி மேல அப்படி ஒரு அவர் பண்ணா அவ்வளவு அழகா பண்ணுவார். அவருக்கு கெட்டன்னு அவர் எங்க ஆரம்பிச்சதுன்னா ரோட்டரி கிளப்ல சேர்ந்துட்டார். அன்னைக்கு கூட அவர் பிராக்டிஸ் போச்சு. அன்னைக்கு என்கிட்ட சொல்றாரு, உனக்கு ஓபியில வார்டில் பேஷண்ட் இல்லைன்னா நீ சோகம் ஆயிடுவ, ஆனா எனக்கு வார்டில் பேஷண்ட்லாம் ஒரே சந்தோஷமாயிடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு வேலை இருக்கு ரோட்டரி கிளப்ல. நிஷலுடைய கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்க நாங்க போயிருந்தோம். நானும் அண்ணே போயிருக்கேன். உட்காந்துருக்கேன். அப்ப கரெக்டா ஒரு புஸ்தகம் ஒன்று வந்து அவர் முன்னாடி வரும். அவர் அதை பார்த்துட்டு முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். ஏய் சிஜி, இங்க பாரு, இந்த புஸ்தகத்தை பாரு, இதுதான் என்னுடைய சீக்ரெட். நான் என்ன சீக்ரெட் இவர்கிட்ட இருக்குன்னா பார்த்தானா ரோட்டரி புக். அது சொல்றாரு, ஒரு ஃபாரினர் எழுதின புஸ்தகம் இது என் கையில இருக்குது. நான் எத்தனையோ மீட்டிங்ல போய் ஒரு கொஸ்டினை கேட்பேன், எவனுக்கு ஆன்சர் பண்ணி ஆன்சர் இதுக்குள்ள இருக்கு. ஆச்சரியப்படுறாங்க, அசோக் இவ்வளவு நாலேஜா இருக்காரு சொல்லி. ஆனா பிராக்டிஸ் எல்லாம் போயிடுச்சு. காரணம் அந்த ஐக்கியத்தை அவர் சேர்த்தார். சரி, ஐக்கியத்தை பற்றி நீங்க புரிஞ்சுக்கணும். ஐக்கியம், சபை ஐக்கியம்ங்கிறது அடுத்த ஒண்ணு இருக்குது. அந்த ஐக்கியத்தை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. சபைங்கிற ஐக்கியத்தை நம்ம விடக்கூடாது. வாசிப்போமா? எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டது போல நாமும் விட்டு விடாமல். சபைங்கிறது ஒரு ஐக்கியம். ஒருவருக்கு புத்தி சொல்ல கடவுள். அது என்னங்க புத்தி? சரி, அது என்ன நான் சொல்றேன். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பாஸ்டர் வர்றாரு, பெந்தேகோஸ்து பாஸ்டர். அந்த பெந்தேகோஸ்து பாஸ்டர் என்ன சொல்றாரு, சார் நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா சார்? ஆமா. வேதத்தெல்லாம் அடிச்சிட்டீங்க சார். நீங்க எது சார் அந்த செத்த சபையில இருக்கீங்க? அதாவது எங்க சபையில சத்த சபை. நீங்க எங்க சபைக்கு வந்தோம் சார் அப்படின்னு சொன்னாரு. நான் பையன் கேட்டேன், பாஸ்டர்
இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்து யாராவது ஒருத்தனாவது பரலோகம் போயிருப்பானா அப்படின்னு கேட்டேன். அவர் கட்டாயம் போயிருப்பாங்கல்ல சார் அப்படின்னாரு. அவரு போனார், நானும் போயிருவேன் அப்படின்னு சொன்னேன். வாய்ப்பத்திட்டாரு. இப்ப இந்த சபையில நான் இருக்கேன், சபையை விட்டு விடவே மாட்டேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு எனக்கு ஒரு செய்தி இருக்கு ஆலயத்தில். அதை சொல்றதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்காரு. உங்களுக்கு சொன்ன செய்தியை தான் நாங்க சொல்ல போறோம், ஒன்றும் புதுசு கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா, சபைங்கிற ஒரு ஐக்கியம் அதை சிலர் விட்டு விடுறாங்க, ஆனா நாம அதை விட்டு விட கூடாது. சரி, ஏக சிந்தைங்கிறது 2வது அதிகாரம் 2வது வசனம். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 1:12, சகோதரரே எனக்கு சம்பவித்த சுவிசேஷம். இப்ப உங்களுக்கு நான் அடுத்த ஒரு காத்து சுவிசேஷம். சுவிசேஷம் குட் நியூஸ். சபைக்குள்ள வந்தாச்சு, உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா சுவிசேஷத்தை நீங்க புரிச்சுக்கணும். இந்த சுவிசேஷங்கிறது என்னன்னா, அது பிரபலம் ஆக வேண்டும். பாருங்க, 14 சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்பட்டது அறிவு. இப்ப என்ன நடக்குது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் தான் அவசரம் உங்களுக்கு புரியும். பவுல சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில போட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க 13 வசனம், அரண்மனையில் எங்கும் உள்ளவர்கள் மற்றும் என் கட்டுக்கள், கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள். கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உள்ள சிறையில வச்சது கிறிஸ்துவுக்காக சரிப்படுத்தும். என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவர் பிக் பாக்கெட் அடிக்கல, ஒரு கொள்ளையில போய் சிக்கிக்கல, ஒரு ராபரியில மாட்டல. ஆனா அவர் கட்டப்பட்டதுக்கு காரணம், சிறைச்சாலையில் வைக்கப்பட்டது கட்டு கிறிஸ்துவுக்காக. இப்ப இந்த நியூஸ் வெளியில போன உடனே இவருக்குன்னு ஒரு சில எதிரிகள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோ நீங்க பவுல உள்ளதுக்கு வச்சுட்டாங்களே, இனி நாங்க தான் நினைச்சணும் சுவிசேஷத்தை சொல்லணும்னுட்டு ஸ்பீடா சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்? பவுல உள்ள ஒதுக்கி வச்சாச்சு, இனி நான் தான் அந்த வேலையை செய்யணும்னு வந்துட்டாங்க. அதனாலதான் 14 வசனத்தில் சகோதரரில் அநேகர், அது சபை பெரிய சபை ஆயிடுச்சு. அநேகர் என் கட்டுக்கள்னாலே கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகளுக்கு பயம் இல்லாமல் திரியவசனத்தை சொல்லும்படி அதிகமாக துணிந்திருக்கிறாங்க. இது என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பவுல சிறையில் தூக்கி வச்சுட்டாங்க. எதுக்காண்டி கட்டு? எதுக்காண்டி கட்டு? கிறிஸ்துவ சுவிசேஷம். இப்ப இவங்க சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. வாயை பொத்திக்கிட்டு எப்பா நமக்கு எதுக்கே ஆகும். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு இவங்கெல்லாம் அநேகர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 15 பவுல் சொல்றாரு, சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவ. பொறாமை என்னது? இந்த பொறாமை என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்றேன், அப்பதான் புரியும். இப்ப ஜனா லேப் இருக்கு, பார்த்துருக்கீங்க. ஒரு காலத்துல அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேயர் ஹாலா இருந்துச்சு. பிரேயர் ஹாலா தான் இருந்துச்சு. அந்த பிரேயர் ஹாலில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நாள் பாஸ்டர் ஜீவா பாஸ்டர் என்கிட்ட வந்து கேட்டார், சார் வாரத்துல ஒரு நாள் நான் அதை யூஸ் பண்ணிக்கலாமா, ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றேன். கட்டாயம் செய்ய, சாயங்காலம் சும்மா தான் இருக்கும், நீங்க வரலாம், ஆனா ரொம்ப வாய்ஸ் எல்லாம் கூடாதுன்னு பார்த்துக்கோங்க. இல்லை சார் நாங்கள் நல்லா அழகாக நடத்த போறோம் நடத்தினார். அப்புறம் இன்னொருத்தர் வந்தார். அப்படியே ஒரு 6 பேர் வந்து ஒவ்வொரு நாள் ஒரு டேட் எடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு வயதான ஒருத்தர், டாக்டர் சுப்பையா அவர் பேர், இப்பயும் அவர் பரலும் போயிட்டு நல்ல தைரியமாக பேர சொன்னார். டாக்டர் சுப்பையா கிட்ட வந்துட்டு கேட்குறாரு, என்ன சார் அப்படின்னா, என்ன சார் அப்படின்னு கேட்டேன். பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். நேத்து முளைச்ச கான்கள் எல்லாம் உங்க பிரேயர் ஹால் இருந்து யூஸ் பண்றாங்க, எனக்கு நீங்க கொடுக்க கூடாதா? நான் எவ்வளவு சீனியர் தெரிய மாட்டேன். டாக்டர் நீங்க வந்து கேட்டா தானே நான் கொடுப்பேன், நீங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. இதுவரை கம்முன்னு இருந்தாரு. ஒரு சிலர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நிறைய கூட்டம் வருது, கொஞ்சம் காணிக்காம அதான் நான் தொடவே மாட்டேன். இவருக்கு ஒரு ஆசை. எதனால? அழைப்பெல்லாம் கிடையாது, நேற்று முளைச்ச கான்கள் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்ப நானும் சொன்னேன், இந்த டேட் ஃப்ரீயா இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க. கொஞ்ச நாளே அவர் இறந்து போயிட்டார். எதுக்காக சொல்றேன்னா, வசனத்தில் சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் என் கட்டுக்களோடு உபத்திரத்தின் கூட்ட நினைத்து. கட்டுக்களோட உபத்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் மோசமானவையா, அவனை ஆண்டோடைய சித்தம் தான் வெளியில கொண்டு வந்திருப்பார்ல, உள்ளதுக்கு மோசம். நாங்க நல்லவங்க ஐயா, நாங்க சுவிசேஷம் சொல்ல போனோம் அப்படிங்கிறாங்க.
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 இதனால வஞ்சகத்தினாலாவது உண்மையிலாவது எப்படியாலும் கிறிஸ்துவ அறிவிக்கப்படுகிறார், அதனால சந்தோஷப்படும், இன்னும் சந்தோஷப்படும். அப்ப பவுலுக்கு பெரிய ஆசை, சந்தோஷம் என்னன்னா சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் யூனிட்டி, ஒன்னஸ், எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. சரி, சுவிசேஷம் பரவாயில்ல அவருடைய நோக்கம். ரெண்டாவது பவுலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1வது அதிகாரம் 21வது வசனம். இது பவுலுடைய நோக்கம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ரைட். ஒரு தடவை எங்க அண்ணன் இந்த வசனத்தை எழுதி போட்டு இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், என்னைக்கு கிறிஸ்து என்னுடைய ஜீவனா மாறிட்டாரோ அன்னையில இருந்து பவுலானாலும் சரி, நீங்கள்னாலும் சரி, ஆனா ஊழியம் செய்றவங்க சும்மா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நீங்க ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிரதிபலனை பரலோகத்தில் வச்சிருப்பார். இந்த பூமியிலே ரிவார்ட் கொடுப்பார். அதான் என்னெல்லாம் ஆண்டவர் அபிரதமா ஆசீர்வதிச்சிருக்காரு, இன்னும் ஆசீர்வதிச்சிருக்காரு. எனக்கு பூமியிலேயே ரிவார்டு கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு அந்த பரலோகத்துல தான் வச்சிருப்பாரு. அது கிரீடமா இருக்கலாம், அல்லது ஒரு வாசஸ்தலமா இருக்கலாம், அல்லது உங்களுக்காண்டி ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை பரலோகத்துல வச்சிருக்கலாம். அது உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா சாவுங்கிறது ஆதாயம் ஆகிடும். ஏன் சாவு ஆதாயம் ஆகிருது? இங்க இருக்கிற வரை அதை உங்களால பார்க்க முடியாது. ஆனா என்னைக்கு அந்த பரலோகத்துக்கு நீங்க போறீங்களோ அது உங்களுக்கு அது கிடைச்சது. அந்த சுவிசேஷங்கிறது என்ன அப்படிங்கிறதுனா வாசிப்போமா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். ஏன்னா இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரபலமாகணும், அதுதான் பவுலுக்கு சந்தோஷம். நான் அடைந்ததும் உங்களுக்கு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் எனக்கு ஜீவனா இருக்கார்ல, அந்த கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். நமது பாவம். இன்னைக்கு என் பாவம் இயேசு மரிக்கும் பொழுது அங்க போயிடுச்சு. நான் விசுவாசிக்கிறேனோ, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து, அந்த உயிர் தெழுந்து முதல் பலனாக பரலோகத்துக்கு போயிட்டான். இனி காத்துக்கிட்டு இருக்க இந்த கட்டுல நிறைய சேரணும். அதுல நீங்களும் சேரணும், நானும் சேரணும். நம்ம எப்ப சாவோம், எப்ப நம்ம அதுல சேருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரலோகம் போகும்போது நம்ம சேர்ந்துருவோம். அப்ப இதுல மரித்தல்ங்கிறது ஒண்ணு, உயிர் தெழுதல். உயிர் தெழுந்துதான் அவர் என்ன செய்யணும், பரலோகத்துல போகணும். வாசிப்போமா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால், உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருந்திருப்பீர்கள். அப்ப இதுதான் ரகசியம். என்னைக்கு இயேசு மரித்தாரோ அன்னைக்கு நம்முடைய பாவம் அவர் மேல வந்துருச்சு. அவர் மரித்தாரா செத்து போன கடவுள். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்தும் போது அந்த பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு எல்லாம் போயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. ஜெய கிறிஸ்துவாக எழுந்து பிதாவுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். இதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 19வது வசனம் 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவில் நம்பிக்கை தான். இம்மை மறுமை. இம்மைக்காக மாத்திரம் அப்படின்னு கேட்டானா, ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேட்டுச்சு, நீங்க எனக்கு என்ன செய்திருக்கீங்க, மூஞ்சி எடுத்துக்கிட்டு கேட்டுச்சு, நீங்க எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க. அப்ப என்கிட்ட சில காரியங்கள் இருந்துச்சு. நான் அந்த அம்மாட்ட அந்த நேரமே தூக்கி குடிச்சிட்டு வச்சுக்க மாட்டேன். அடுத்து இன்னும் சில காரியங்கள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வாய் புத்திடும். அதுக்கப்புறம் என்கிட்ட முறைச்சிட்டு நிற்காது, எனக்கு என்ன செஞ்சுங்க, நான் செஞ்சுட்டேன்ல. இது இம்மைக்கு. எனக்கு என்கிட்ட இருந்துச்சு, கொடுக்குற மனசு இருந்துச்சு, கொடுத்துட்டேன். ஆனா அது எங்க போச்சுன்னா அதுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா எல்லா மறுமைக்கு சாவு எனக்கு ஆதாயம், நான் உயிர் தெழுவேன், பரலோகம் போவேன், இந்த நிச்சயம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். சரி, இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு 2 காரியம் நடக்க போகுது. பாருங்க 42வது வசனம். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாக எழுதிருக்கு. அப்ப நமக்கு வாழ்க்கை சாவு ஆதாயம்னா அழிவில்லாத வாழ்க்கை. இன்னைக்கு என்னைக்கு மரணம் வரும்னு தெரியாது. 2015 கதை முடிஞ்சிருக்கும். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ண கிருபை பாராட்டினாரு. இன்னைக்கு உங்க முன்னாடி ஜீவனோடு இருக்கு. அதுபோல 43வது வசனம். பலம் உள்ளதாக எழுந்திருக்கும், மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். மகிமைன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாயலோட நம்ம மனுஷன் எழுந்திருக்கணும். இதுதான் ஜீவன். இந்த ஜீவன் தான் பவுல் ஆதாயமாக சொல்றாங்க.
44 ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம். அப்ப ஆவிக்குரிய சரீரம் ஒரு சரீரம் இருக்கு. அந்த சரீரம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் எனக்கு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அநேகர் சாகிறத குறித்து பயப்படுவாங்க. ஆனா பயப்படுகிற அவசியமே கிடையாது. என்னைக்கு நம்ம கண்களை இங்க மூடுறோமோ, நமக்கு ஆண்டவர் ஒரு சரீரத்தை கொடுப்பாரு. அது இயேசு கிறிஸ்துவை போல மகிமை உள்ள சரீரம். அந்த சரீரத்தை பவுல் கிடைக்கிறதுக்கு தேவை என்ன அப்படின்னு ஒன்னஸ். வாசிப்போமா? திரும்ப வசனத்தை வாசிப்போமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1 வசனத்துல, உலக பிரகாரம் நம்ம மக்களுக்கு கிளப் இருக்கு, அவங்க அசோசியேஷன் வச்சிருப்பாங்க, அவங்க ஃபாரினுக்கு டூர்ல போவாங்க. டூர்ல போயிட்டு வரும்போது அவங்க ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிடுவாங்க. ஆனா போகும்போது சந்தோஷம், அது அதோட முடிஞ்சு போகுது. இது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. என்ன கிடைக்காது? கிறிஸ்துவுக்குள், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1 வசனம், யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாரது தேறுதலும், ஆவியில் யாதொரு ஐக்கியமும், உருக்கமான பட்சம், இரக்கம், இது எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் எல்லாருக்கும் கிடைக்காது. சரி, இதற்கு நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கணும்னா, ஒரு சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டும். அதுக்கு காரணம்னா அன்பினாலே வருகிற ஐக்கியம். 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பிலிப்பியர் 1:7, என் கட்டுக்கள். கட்டுனா என்னது? பவுல சிறைச்சாலையில் வச்சிருக்காங்க. ஜெயில இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரே கவலையா இருக்கும். பவுல் ஏதாவது தப்பு செஞ்சாரா? ஒண்ணு செய்யல, சுவிசேஷத்தை அறிவிச்சார். அதனாலதான் 7வது வசனம், என் கட்டுக்களினாலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தினாலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்களாகும். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில பங்கு. அப்ப இந்த பிலிப்பி சபையில இருக்கிற மக்களுக்கும் பவுலுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஐக்கியம் இருக்குது. இது எல்லா சபையில இருக்குமான இருக்காது. இப்ப எங்க சபையில் இருக்கு, போதகர் இருக்காரு, ரொம்ப அன்பான போதகர். எனக்கு இட்ஸ் வெரி க்ளோஸ் மை ஹார்ட். என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லாருக்கும் அவரோட ஐக்கியம் இருக்காது. வருவாங்க, காணிக்க போடுவாங்க, மெசேஜை கட்டிட்டு இந்த பக்கம் திரும்பிடுவாங்க. அவரோட ஐக்கியம் இருக்காது. ஆனா பவுலுக்கும் சபை மக்களுக்கும் எவ்வளவு க்ளோஸ் ஐக்கியம் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 7வது வசனம், நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்குள்ளனால உங்களை என் இருதயத்திலே தரித்து. சபை மக்கள் பவுலுடைய இருதயத்துக்குள்ள வந்துட்டாங்க. நான் ஒரு அருமையா எடுத்துக்கலாம். இதான் ஒன்னஸ். பவுல் கூட சபை மக்கள் அந்த அளவு அன்பு கொடுத்து 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 பவுல் சொல்ல, ஏன் நீ எல்லாம் என் இருதயத்துக்குள்ள இருக்காங்க. என்ன அருமையான, உங்களை என் இருதயத்திலே தரித்து கொண்டபடினாலே உங்கள் எல்லாருக்காகவும் குறித்து நான் இப்பொழுது நினைக்கிறேன், எனக்கு தகுதியா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லாரும் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கு. வாஞ்சி, ஏன் வாஞ்சி நீங்க தாங்க அப்படிங்கிறாரு. அதற்கு சாட்சி இயேசுதான் சாட்சி அப்படிங்கிறாரு. அப்ப இது ஒன்னஸ். இந்த ஒன்னஸ் மட்டும் இல்லைன்னா பிரச்சனை. ஒரு சபையில ஒரு பாஸ்டர், மவிக்கிற சபை, நம்ம சபை கிடையாது, அவருக்கு அகெயின்ஸ்டா பெட்டிஷன் எழுதி போட்டார். ஒரு டாக்டர் எழுதி போட்டு அங்கிருந்து என்கொயரி வந்துருச்சு. என்கொயரி வந்து நோண்டி நோண்டி கேட்கறாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லயா போய் இந்த பாஸ்டர் எப்படி, இந்த பாஸ்டர் எப்படின்னு சொல்லி கடைசியில் அது என்ன ரிசல்ட் ஆச்சு எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரத்திற்கு ஆவிக்குரிய சபைக்குள்ளேயே சண்டை இருக்கு. நான் அந்த டாக்டரை போட்டு சொன்னேன், பாருங்க, நீங்க அந்த விஷயத்துல தலை போடவே கூடாது. பாஸ்டரை ஆண்டர் அபிஷேகம் பண்ணி அந்த ஊழியத்தில் வச்சிருக்காரு, தப்ப கண்டிக்க கூடாதா அப்படின்னாரு. அது உங்க வேலை இல்லை. உங்க வேலை எப்படியாவது பரலத்துக்கு போகணும், அதோட உங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அதோட அவர் போயிட்டார். சரி, 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:16. இந்த சபையில ஒரு பெரிய ஒரு விசேஷமான காரியம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தெசலோனிக்கேயிலே என் குறைச்சல் நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். இந்த சபையை கஷ்டப்படுகிற சபை, பாவர்ட்டி. இந்த பாவர்ட்டியில் இருக்கிற சபையில அன்பு மாத்திரம் இருக்கிறது கிடையாது, கொடுக்கிறாங்க. கொடுக்கிற சபை. இந்த கொடுக்கிற சபையை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது வசனம், பிலிப்பியர் 4:17, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குகளே பலன் பெருகும்படி செய்யும். உங்கள் கணக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எப்பெல்லாம் சுவிசேஷத்துக்காக, சபைக்காக, எருசலேமில் இருக்கிற விசுவாசிகளுக்காக காணிக்க கூட அக்கௌண்ட்ல போடுது, அது அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
இது மாத்திரமல்ல, அவருக்கு என்ன ஒரு ஐக்கியம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது அதிகாரம் 10வது வசனத்துல அவருடைய பாடுகளின் ஐக்கியம். இது என்ன சந்தோஷம்? ஒரு பக்கம் இருக்குது. என்ன சந்தோஷம் இருக்கு? கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். எங்க கணக்குல பணம் சேர்ந்துகிட்டே இருக்குது, அக்கௌண்ட்ல. ஆனா இதற்கு தேவை, இந்த பாடுகள் ஐக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவைங்கிறத பார்த்து இந்த செய்தியை முடிச்சிருக்கோம். பாடுகளுடைய ஐக்கியத்தை அறிந்து கொள்வதற்கு கேட்டுக்கோங்க. பாடு வந்தால் எல்லாம் ஓடிடுவாங்க, ஓடிய பிறகு. ஆனா பாடுகளுடைய ஐக்கியத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றையும் மாமிசத்திற்கு நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரிய சிந்திக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆலயத்துக்கு வருவாங்க, அதுல எப்படியாவது ஒரு போஸ்ட் கிடைச்சதான், செக்ரட்டரி போஸ்ட், ட்ரெஷரர் போஸ்ட் கிடைச்சிட்டா நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் பார்த்திருக்கேன், காசை கையில எடுத்தாச்சுன்னா அவங்க வாழ்க்கையை அழிச்சு போயிடும். ஒரு நடந்த சம்பவத்தை சொல்ல போயிடும். ஒரு பாஸ்டர் சிவகாசியிலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி விருதுநகர் பார்த்தார். சிவகாசியிலிருந்து விருதுநகர் வர்றாரு. வேற ஒரு பாஸ்டர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பாஸ்டர் சிவகாசிக்கு அவர் பேசப்படுறார். அவர் தனக்கு கிடைக்கிற காணிக்கை எல்லாத்தையும் கொண்டு போய் சபையில கொடுத்து கரெக்டா ரிசிப்ட் போட்டு வச்சுருவார். இவர் விருதுநகருக்கு வந்துட்டார். இப்ப கணக்கு பாக்குறாங்க, ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இவர் கொடுத்திருக்காரு எங்க சபையில. அந்த பாஸ்டர் இவர் விருதுநகருக்கு வந்திருக்க, அவரை அடிச்சிட்டார், பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டார். விருதுநகருக்கு வந்துட்டு இன்னும் அதிகமாக பண ஆசை இருக்கு. மனைவி பயங்கரமான மோசமான அம்மா. அந்த அம்மா விருதுநகருக்கு வர இந்த நோய் இல்லை, என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு பிளட் சுகர் பாக்குறாங்க 450 அடிச்சிருச்சு மேல. அவருடைய கோபம், சபைக்குள்ள வந்தாச்சா இந்த பணங்கிற ஒரு காரியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். கடைசியில அந்த அம்மாவுக்கு ஒரு ரீனல் ஃபெயிலியர் வந்து ரிட்டையர்ட் ஆகி சென்னைக்கு போனாரு. அங்க அந்த அம்மாவுக்கு ஒரு பிராக்சர், இடுப்பு உடைஞ்சி எவ்வளவோ கஷ்டப்பட்டுச்சு. காரணம் பண ஆசை. ஆனா தேவை என்னன்னா, வாசிப்போமா, ரோமர் 8வது அதிகாரம் 5வது மாமிசத்தின்படி நடக்க மாம்சத்தில் சிந்திக்கிறது, ஆவியின்படி நடக்கிறது. ஆவியின்படி நடக்கிறது என்னன்னா, எங்களுக்கு ஒரு ஒன்னஸ் வேணும். இந்த ஒன்னஸ்னால நாங்க என்ன செய்யணும், அந்த கட்டுக்குள்ள வந்துடும். முதல் கட்டு இயேசு கிறிஸ்து. நாங்களும் சேர்ந்து அந்த கட்டை எப்படியே பரலோகத்துக்கு போயிடும். அதான் ஆவியின் சிந்தை. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஜீவன் சமாதானம். இன்னைக்கு நமக்கு ஜீவன், நித்திய ஜீவன், சமாதானம். இது ரெண்டையும் எப்ப கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐக்கியம், ஒன்னஸ். இந்த ஒன்னஸ்ல ஏக சிந்தையா இருக்கணும். ஆனா முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாடுகளின் ஐக்கியம். இந்த பாடு வரும்போது நம்மளை பிரிச்சிடக்கூடாது. ஜெபிச்சு படிப்போமா. மகா இரக்கமும் கருவேம் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. நான் உலகத்தோட திரு சமூகம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா. பிலிப்பியரை நாங்கள் அறிமுகத்திலே இருக்கிறோம் ஐயா. இதை வாசிக்க நிற்பாராட்டுகிற நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.